கிறிஸ்துவை எல்லாவற்றின் மீதும் தலைமை வகிக்கிறார். அவரே நமக்கு தலைவராக இருக்கிறார். என்ன கொடுமை அப்படின்னு சொன்ன இந்த நாட்கள்ல பாருங்க, மனிதர்களை தான் தலைவர்கள் 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 என்று இந்த உலகம் சுத்தி கொண்டு இருக்கிறார். இவர் தான் எங்க தலைவர், அவர் தான் எங்க தலைவர் அப்படின்னு இந்த உலகமே சுத்திட்டு இருக்கிற காலத்துல யோவான் எழுதுகிறார், கிறிஸ்துவே நமக்கு தலைவர், கிறிஸ்துவே நமக்கு மேலானவர், அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற மேலானவர் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஏன் இதை தெளிவா இன்னைக்கு ரொம்ப கூர்மையா சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல ஆசிரியராக ஏற்றுக்கொள்கிறார். குட் டீச்சர், நல்ல ஆசிரியர். ஏன் அவர் நல்ல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறாரு, அவர் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேர் பாக்குறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு சில பேர் வந்து என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தைகளில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அவர் ஒரு கவுன்சிலரா பாக்குறாங்க. டீச்சரா ஒரு சில பேர் பாக்குறாங்க, இயேசுவ கவுன்சிலரா ஒரு சில பேர் பாக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா, உலக ரீதியான கொடைகளை கொடுக்கிற ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு இயேசு பாக்குறாங்க. பாரு, 5000 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டாரு, எனக்கும் சாப்பாடு போடுவாரு, அவங்களுக்கு இதை கொடுத்தாரு, இவங்களுக்கு அது கொடுத்தாரு. கோயிலுக்கு வரும் பொழுதே அவங்க அந்த எதிர்பார்ப்புகளோட தான் வராங்க. ஆனா இன்னைக்கு நற்செய்தியாளர் பாருங்க, மிக அழகாக சொல்கிறார். அவர் ஒரு டீச்சர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்ல, அவர் ஒரு நோய்களை சுகமாக்குகிற மருத்துவர் மட்டும் அல்ல, அவர் வந்து நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். என்ன சொல்ல போனா எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்கிறார்.